வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, அவங்க எந்த ஒரு தப்பும் செய்யல. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அஞ்சலி தான் அப்படின்ற விஷயம் எப்படி ஒரு வழியா நம்ம கௌதம் இருந்து முடிவு பண்றாரு. முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஜானகின்னு சொல்லிட்டு தெரிய வருது. என்னது நம்ம ஜானகியடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமை பொறுத்த வரைக்கும் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டை விட்டு எல்லாரும் விலகி வந்துட்டோம், ஆனா ஜானகி அம்மாவும் இலக்கியாவும் சேர்ந்துன்னு இந்த வினையை செஞ்சிருக்காங்க. ஒரு வாரம் ஜானி என்கிட்ட இதை சொல்லியிருந்தா கூட நான் அப்பவே இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு பண்ணே. ஜானு, ஏன் என்கிட்ட நீ சொல்லலை? நீ என்கிட்ட சொல்லாதனால இவ பார்த்து எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்ப இலக்கியா ஜெயில இருக்கா. இனிமே இலக்கியாவை காப்பாற்ற முடியுமா முடியலையா எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த குடும்பத்தை விட்டு வந்துட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே என்ன சுத்துது. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா ஆக்ரோஷமா பேசின்னு இருக்காரு. இதனால மனசுடைச்சு போனா நம்ம ஜானகி இருந்தாலும் என்னப்பா இது எல்லாமே நான் பண்ண மாதிரி என்ன மட்டும் குத்தம் சொல்றேன், எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கப்பா, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜானு, நான் சொல்ற விஷயம் உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ தப்பு பண்ணல, இது யாருங்க கேட்கல. இப்ப என்ன நடந்ததுக்குன்னு சொல்லிட்டு உனக்கு புரியுதா இல்லையா? இலக்கியா ஜெயில மாட்டேன்னு இருக்கா. இனிமே இலக்கியாவை காப்பாற்றவே முடியாது. 7 வருஷம் ஜெயில் தண்டனை சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா அந்த பிரச்சனை நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். கரெக்டாப்பா, நான் கொஞ்சம் வேணா யோசிச்சிருக்கணும். நான் யோசிக்காம பண்ணது என் தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கௌதம் அந்த இடத்துல இருந்து கோபமா கிளம்பிடுறாங்க. இதனால ஜானகி மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. என்னடா அது நம்ம பிள்ளையே நம்மளை புரிஞ்சுக்காம போறானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. மறுபக்கம் கரெக்டா நம்ம எஸ்எஸ்பி இருக்காங்க, அவர் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததப்பா அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க ஒரு பக்கம் வந்து அப்படியே சும்மா நிக்கிறான். உடனே இவன் தொல்லை வேற தாங்க முடியாது. இவன் வேற இப்ப எதனா சொல்லி கடுப்பு மேல கடுப்பா ஏத்துவனே சூயவா அப்படின்னு சொல்லிட்டு கௌதமால முடியாம ஒரு பக்கம் பெருமூச்சு விடுறாரு. உடனே எஸ்எஸ்கே வந்து, என்ன கௌதமே ரொம்ப ஜாலியா இருக்க போலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ஆமா ஜாலியா இருக்கேன் நான். இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. உன் பொண்டாட்டி இனிமே வெளியே வரமாட்டா போல, இதுக்கப்புறம் தனி கட்ட தான் போல, ஓஹோ நானா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்க. உடனே கட்டு பண்ண நம்ம கௌதம் வருது. ஏன்னா அவனுக்கு அருமயிறு எதனா இருக்காடா, மண்டையில மசாலா இருக்காடா, நீ மனுஷனடா அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பேச ஆரம்பிச்சிட. உடனே என்ன கௌதமே வாய் ரொம்ப நீளுதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. உடனே என்ன பண்றது, எல்லாமே நீளுண்டா, என்ன கொஞ்ச நேரம் போனா தேவையில்லாம வாயில வரனால வர வச்சிடாதா இந்த வண்டியா. ஏன்னா நானும் எவ்வளவு பொறுத்து போயின்னு இருக்கேன். பொறுத்து போவார் பூமியா இருவான்னு சொல்லிட்டு சும்மாவோட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொறுத்து போயின்னு என்ன பார்த்து நீ நீண்ட போது அது போது இது போதுன்னு சொல்லிட்டு கடுப்பேத்தினுக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷன் வராங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம பயிர் இருக்காங்கள கௌதமுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. கௌதம், இந்த ஆஃபர் உனக்குதான். உனக்கு இலக்கியா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்டேன்னா இலக்கியாவை நான் காப்பாத்துறேன். உனக்கு ஒரே ஒரு தான் ஆப்ஷன். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீ இலக்கியாவை மறந்துடணும். மறக்கிறதோட மட்டும் இல்லாம இலக்கியா இனிமே உன் வாழ்க்கையிலே இல்லை. இலக்கியாவை நீ நினைச்சுக்கிட பார்க்க கூடாது. இலக்கியாவை நான் காப்பாத்திடுறேன், ஆனா இலக்கியான்ற புராணமே நீ எடுக்கக்கூடாது. நம்ம வீட்டுல வந்து நீ சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது நான் செத்தாலும் நடக்காது. அப்ப இலக்கியா நீ செத்தாலும் வெளியே வரமாட்டாப்பா, மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொசுகன் முடிச்சுட்டாங்க. என்னடா இது இப்படி எல்லாமா பிளாக்மெயில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட வைக்குது. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you.